கைஸ் வெல்கம் பேக் வாய்ஸ் ஆஃப் ஷேடோ. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோமா, த ரீஇன்கார்னேஷன் அசாசினி ஜீனியஸ் வார்மன் அப்படிங்கிற மங்கால நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கணுன்னா போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு புரியும். அதோட நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு கமெண்ட் பண்ணிப்போங்க. அதோட நம்ம வீடியோ போகிற ரீசன் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்னால தான். இல்லைனா வீடியோ நம்ம எப்போதும் மாதிரி ரெகுலர் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா இன்னும் எனக்கு ஒர்க் ப்ரெஷர் முடியலை. இதுவே டயர்டாக இருந்தால் தான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க. இப்போ சாப்டர் ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, அதாவது கிங் என்ன சொல்லிக்கிறாங்க, உனக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, அதாவது உனக்கு நான் சொன்ன கண்டென்ட் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து நம்ம ஹீரோட்ட அப்படியே மிரட்டி கேட்க, எனக்கு தெரியும் நீ சொன்னது எல்லாம் எனக்கு ஞாபகம் தான் இருக்குது, ஆல்ரைட் இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கிளம்பலாம் அப்படின்னு கிங் சொல்லும்போது, சரி ஓகே நான் இந்த இடத்துல இருந்து கிளம்புறேன், அதோட என்னோட பிரான்ஸ் டேபிள் அதாவது வெண்கல பதக்கத்தை எனக்கு வேண்டாம், அதுக்கு பார்த்து எங்கள் அம்மாவோட லைஃப்பை நீங்கள் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கிட்ட நம்ம ஹீரோ கேட்டிருப்பாங்க. இது கேட்டோடனே சரி அதுக்கு நீ பிரான்ஸ் லெவல் அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து சொல்லியிருப்பார். சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு கிளம்புறான். நெக்ஸ்ட் சீனில் என்ன நடக்குதுன்னா, அதாவது நம்ம கிங்கோட சர்வெண்ட் அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து நம்ம கிங்கிட்ட வந்துருக்காங்க, அவன் சொன்னதெல்லாம் ரைட்டா, அவன் போகிற பாதை ரைட்டான பாதையா, அவன் எப்படி போனாலும் அவனோட கல்டிவேஷன் டெக்னிக்கானது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யங் மாஸ்டர் ரொம்ப இதுவாக சிரமப்படுறாரு, இந்த கல்டிவேஷன் மெத்தட் ரொம்ப இது டிஃபிகல்ட்டானது அப்படின்னு சொல்லும்போது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, அவனோட வாழ்க்கையை அவன் நல்லாவே பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி நம்ம கிங்கு இங்கே ஒரு பக்கம் சொல்லியிருக்கா. அடுத்த சீனில் இதோட பார்த்தாங்க, அதாவது வாரிசான யங் ஃபஸ்ட்டு லார்டான ஜிகாட் அவங்க வந்து இந்த கல்டிவேஷன் மெத்தடை கடைபிடிச்சாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஜிகாட்டம் இப்போ இருக்கிற ராணி ஜிகாட்டம் அவனால் இந்த கல்டிவேஷன் மெத்தடை முழுமைப்படுத்த முடியும். அதோட அவன் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் பார்த்துக்குவான். லேடி சிவிலியாக அந்த அளவு கஷ்டப்படுத்த விட மாட்டான் அவங்க அம்மாவை அப்படின்னு சொல்லி நம்ம கிங் வந்து சொல்லிக்கிருக்கா. அடுத்த சீனில் நம்ம ஹீரோ தான் கிடைக்கா. நம்ம ஹீரோ அந்த சித்திரத்தை வந்து பாருக்கா, என்னோட கல்டிவேஷன் மெத்தட் வந்து வேறு, ஆனால் இந்த உலகத்தில் இதை பற்றி யாருமே இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை, அப்படி இருந்தாலும் என்னோடய கல்டிவேஷன் வச்சு நான் எப்படி முன்னேறது, அதோட அந்த புத்தகம் இவனுக்கு கிடைச்சது ஒரு பெரிய அதிசயம்தான், இந்த புத்தகம் இங்கே இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் போயிருக்கோம் அப்படின்னு நம்ம கிங் அந்த லைப்ரரியை பற்றி சொல்லியிருக்கா. இந்த இடத்துல அவனுக்கு அந்த புத்தகம் கிடச்சது ரொம்ப டேலண்டான ஒரு இது அப்படின்னு சொல்லி நம்ம கிங் அந்த இடத்த சொல்லி முடிக்கிறா. அடுத்த சீனில் நெக்ஸ்ட் சீனில் என்ன நடக்குதுன்னா, அந்த சிஸ்டம் வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிக்கிறா, உன்னோட லெவலை வந்து நீ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சிஸ்டம் வந்து சொல்லிக்கிருக்கு. என்னோட லெவலை நான் இன்க்ரீஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கல்டிவேஷன் பண்ணுவாங்க. உன்னோட நீ எவ்வளோ தான் கல்டிவேஷன் பண்ணினாலும் உன்னோட ஆறா வந்து வெளியே வரல அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பக்கம் இப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு தெரியுது, ஏன் எவ்வளோ தான் கல்டிவேஷன் மெத்தட் பண்ணாலும் என்னோட ஆறா வந்து என்னால் வெளியே வந்து வைக்க முடியல, அதுக்கு என்ன தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசுக்கு நினைக்க. அடுத்த நம்ம ஹீரோட மனசாட்சிக்குள்ள, அதாவது என்கிட்ட இருக்க ஃபயர், அதாவது இந்த ஃபயர் ஷூட்டர் தான் என்கிட்ட இருக்குது, இந்த ஃபயர் ஷூட்டரை வச்சு என்னால் கல்டிவேஷன் பண்ண முடியும், பத்தாதுக்கு எனக்கு இன்னொரு நேச்சுரல் எபிலிட்டி இருக்குது, அதாவது இந்த ஐஸ் பவர், அந்த ஐஸ் பவர் 2 இருக்கனால என் உடம்புக்கு ஆறாவது கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா 2 மேட்ச் ஆகும்போது எனக்கு வந்து வலியும் எடுக்குது. இந்த மாதிரி மெத்தடை யார் வரைக்கும் இது வரைக்கும் உலகத்தில் ட்ரை பண்ணல, ஆனால் இந்த மெத்தட் ரொம்ப டெக்னிக்கான மெத்தட், ரொம்ப லெஜெண்டான மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லியிருக்கேன். அடுத்த நம்ம ஹீரோ அதை பார்த்து சொல்லியிருக்கா. அடுத்த நம்ம ஹீரோ வந்து மனசாட்சி வந்து சரி நம்ம கல்டிவேஷன் பண்ண சொல்லி நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணுறான். நம்ம ஹீரோ இப்படி ஒரு பக்கம் கல்டிவேஷன் பண்ணிக்கிருக்க, இப்படி கல்டிவேஷன் பண்ணிக்கும்போது நான் திரும்பி ஃபெயில் ஆகிட்டேன், அதாவது திரும்பி என்னோட ஆறாவை நான் வெளியே வரதில் ரொம்ப தோத்துட்டேன், என்னால் ஏன் இது முடியலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ 1க்கு 3 தடவை அப்படியே சொல்லிக்கிருக்க. நான் இதுக்கு என்ன தான் பண்ணுறது கடைசி வரைக்கும், இப்படியே என் வாழ்க்கை போயிடுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் பார்த்துக்கிருக்க. அடுத்த சீன்லேயும் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டன் ஆகிறேன், என்னாச்சு இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்த்துக்கிருக்கான். ஏன்னா அந்த சிஸ்டமானது உனக்கு நான் ஒரு மெத்தட் தர்றேன், அதுக்கு நீ ராஜாவை நீ கோவப்படுத்தணும், வந்து நீ ஒரு முறை நீ ராஜாவிட்ட வந்து நீ கோவப்படுத்தினா அவர் உன்னை வந்து உன்னோட கல்டிவேஷன் மெத்தட், அதாவது நீ ஒரு இடத்துல உன் கைகால் துண்டிக்கப்பட்டாலும், ஏன் உன் உயிர் கூட ஒரு இடத்துல பிரிஞ்சாலும், ஆற்றமையம் வெடித்தாலும் கூட ராஜானால் உன்னை திரும்பி உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சிச்சுவேஷனில் இதை பார்த்தோன்னதே நம்ம ஹீரோக்கு தெரியுது, ஆக மொத்தத்தில் நீ என்னை கொள்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோட 6ஆம் மேனிஃபெஸ்டேஷனானது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், ஆனால் நம்ம ஹீரோ இருக்க சாதாரண மனுஷங்களுக்கும் நம்ம ஹீரோக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. இதை நீ ஒரு முறை தானே செஞ்சு பாருவே, உனக்கு இதை நீ எல்லா நடுக்கத்தில் தான் பயப்படுற, அதாவது ஒவ்வொரு நாளும் நீ நடுங்கி தான் இருக்க அப்படின்னு நம்ம சிஸ்டம் சொல்லுவோம். இதுக்கு எப்பட்றா என்னோட பற்றி எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கம் பார்த்துக்கிருக்க. அடுத்த சீனில் அங்கே என்ன நடக்குன்னா, அந்த சிஸ்டமானது வில்லத்தனமாக ஒரு பக்கம் சிரிக்க, இந்த சிரிக்கிற பார்த்தோன்னதே நம்மளுக்கு புரியுது, ஆக மொத்தத்தில் நீ என்னை என்ன ஒரு பண்ண பார்க்குற, சரி இந்த முறை நீ என்னை எப்படி தான் கொல்ல போகிற அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ இந்த ஒரு மெத்தட் ட்ரை பண்ணலாம் பார்த்துருக்க, ஆமாம் இதை ட்ரை பண்ணால் என்ன எனக்கு அப்படின்னு அந்த சிஸ்டமும் இதே மாதிரி சொல்ல, இந்த சிஸ்டம் இப்படி சொல்கிறத பார்த்தோன்னா நம்ம ஹீரோவா, சரி இதை நான் ட்ரை பண்ணாலும் உன்னோட இதுவும் தானே குறையும், நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு, எனக்கு இதை பற்றி கவலையே இல்லை, எனக்கு இது பொருட்டே இல்லைப்பா முதல்ல அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் ஒரு பக்கம் சொல்ல. அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் என்ன நடக்குதுன்னா, நீ கொஞ்சம் பாய்க்கிற மாதிரி நடிச்சினாலோட உன்னை கிங்க அசாதாரணமாக உன்னோடைய கொண்டுட்டு உன்னோட மானாச்சுற்றை எடுத்துக்க முடியும்,
அதெல்லாம் நீ ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் வந்து கேட்க, இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கா, நீ மொத்தத்தில் அவருக்கும் எனக்கு ஒரு பகை உண்டு பண்ணலாம் பார்க்குறியா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பார்க்க, அடுத்தது அந்த சிஸ்டம் சரி விடுப்பா இதை பற்றிலாம் இனிமேல் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் விட்டுருச்சு. இந்த சிஸ்டம் இப்படி விட்டோன்னே நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான், மொத்தம் இது ஒரு பிளான் பண்ணுது, ஏதோ ஒரு பிளான் பெரிய பிளான் வைக்க போகுது பின்னாடி நம்ம ஆப்பில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்கு நினைக்கிறான். நம்ம ஹீரோ மனசுக்கு நினச்சிக்கிட்டு இருக்க, நான் எப்படி இருந்தாலும் உன்னோட எனிமி தான்டா அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் வந்து சொல்லிட்டு போக, இப்படி சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குது, மொத்தம் நான் பண்ணது நான் திங்க் பண்ணதை கூட இதனால் சொல்ல முடியுதே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்துக்கிருக்க, மொத்தத்தில் நீ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என்னை விழுங்க தான் பார்க்குற சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு சொல்லிக்கிருக்க, இந்த சிஸ்டம் இப்படி சொல்லி சிஸ்டமும் பார்த்துக்கிருக்கு நம்ம ஹீரோ அப்படி பார்த்துருக்கும்போது அந்த சிஸ்டம் வந்து அவனை கவனிச்சியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு கேட்டுக்கிருக்க, நம்ம ஹீரோட்ட என்ன சொல்கிற, ஆமாம் நான் அவரை கவனிச்சுட்டு நீ இங்கேருந்து நம்ம பேசுகிற எல்லாத்தையும் ஒட்டி கேட்டுருக்கேன், அதோட நடவடிக்கை வேறு சரியில்லை, ஏன்னா ராத்திரியும் பகலும் வந்து போகிறா, இது தற்காலிகம் நடக்கிற ஒரு செயல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான். ஆமாம் இது தற்காலிகம் நடக்கிற ஒரு செயல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லியிருக்க, அடுத்த சீனில் அந்த இருக்க ஒரு மேடை, அந்த மேடானது ஒரு ஏற்கரை ஓரத்தில் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு பார்த்துருக்கா. அதாவது என்னமோ ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்கான் நம்ம ஹீரோவை பற்றி. அவன் வந்து அசாதாரணமான ஆள், அதோட அவன் பண்ணுற கல்டிவேஷன் மெத்தட் வந்து ரொம்ப லெஜெண்டான ஒரு மெத்தடு. இது வரைக்கும் அந்த மெத்தடை வந்து இந்த உலகத்தில் யாருமே ட்ரை பண்ணதில்லை. அதோட இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸாகவும் இருக்கான். ஆனால் இவனோட இன்னொரு சிச்சுவேஷன் என்னென்னா, இவனோட ஆறானது இன்னும் ரிலீஸ் பண்ணலை. இவனோட ஆறா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. மொத்தத்தில் இவன் வந்து நம்ம பிற்காலத்தில் நம்மளுக்கு எல்லாம் பிரச்சனையாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த மேடை வந்து நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே எல்லாத்தையும் நம்ம ஹீரோ வந்து நோட்டு விட்டுட்டு அதை லெட்டர் எழுதுறான். லெட்டர் எழுதி சரி இந்த லெட்டரை எவ்வளோ மடித்து நம்ம எப்படியும் இதை மத்திய கரைக்கு அனுப்பிச்சுட்ருவோம், அதாவது மத்திய அரசுன்னு சொல்லுவாங்க, அந்த கரைக்கு நான் அனுப்பிச்சி விட்ருவேன், இந்த லெட்டர் அங்கே போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஹீரோவை பற்றி எழுதி அந்த லெட்டரை அந்த தண்ணியில் விடுறாங்க. இது என்ன புது மெட்டர் எனக்கு தெரியலப்பா, ஆனால் இது என்கிட்ட வந்து கேட்டுறாதீங்க யாரும். புறாம தூது அனுப்பி நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது மாதிரி தண்ணியில் தூது அனுப்புகிற இது ஒரு புது மெத்தடாக தான் இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாம் எனக்கு என்ன சரியாக தெரியல. சரி வாங்க நம்ம இதை பற்றி பேசுகிறோம்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். இப்போ அப்படியே இது லெட்டர் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கு, நம்ம மீடு இது கண்டிப்பாக இங்கே போய் சேர்ந்துடும், எனக்கு இது நம்பிக்கை இருக்குது போய் சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த மேடு அந்த லெட்டரே பார்த்துக்கிருக்கா. அந்த லெட்டரை போகிறது அடுத்த சீனில் என்ன நடக்குன்னா, இங்கே ஒரு அதாவது நம்ம மேடோட அடுத்த சீனில் நம்ம மேடோட கழுத்தில் கத்தி ஒன்று இருக்குது. யார் இது கத்தி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மேடு வந்து பார்த்துக்கிருக்க. அடுத்த சீனை பின்னாடி யாரை கட்டுறானா, நம்ம ஜிகாட்டை தான் காட்டிகிட்டு இருக்கா. நம்ம ஜிகாட்டை தான் நம்ம மேடு முன்னாடி கத்தி வச்சுருக்கா. நீ யார், இந்த மாதிரி கொலை இன்டென்ட்டில் இருக்க பர்சனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை, அதான் இந்த கண்ட்ரியில் இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி கொலை இன்டென்ட்டை வச்சுருக்கவே இல்லை, யாராக இருப்ப நீ அப்படின்னு சொல்லி நம்ம மேடான மனசில் யோசிக்கிட்டே திரும்பி அவர்கிட்ட கேட்குற, நீ யார், நீ எந்த நாட்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோகிட்ட கேட்க, நம்ம ஹீரோ பையன் மோடி கட்டிட்டு நான் யாருன்னு உனக்கு தெரியலையா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் கேட்க பார்க்கும்போது தான் தெரியுது, கீழே இருக்க ஏரி குளத்தில் பார்த்த ரியான் நீ எப்படி என்னை பார்த்த, நான் எல்லாம் பர்ஃபெக்டான பண்ணி, அதாவது ஒரு சாடா மாதிரி இன்னைக்கு நான் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணி அப்படி இருந்து நீ எப்படி என்னை கண்டுக்கிட்ட, நீ உன்னோட வேலையை தான் எப்படி இருந்தாலும் என்னை நோட்டம் விட்டுருக்க, அதில் இருந்தோம் அப்போனா நீ எப்போதுமே நீ நோட்டம் விட்டுருக்க, நான் எந்த குறையும் வச்சுக்காமல் நான் கரெக்டாக எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்தாலும் நீ என்னை அதுலேருந்து கண்காணிச்சிருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி நம்ம மேலானது கேட்க, நீ இதை முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு மாத்திரையான மாதிரி கொடுத்துருப்பான். இது என்னது இது அப்படின்னு சொல்லி நம்ம மேடு கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே, இதை முதல்ல நீ தின்னு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வலுக்கட்டாயமாக அவளோட வாய்க்கிலே அனுப்பிச்சிருப்பான். இப்படி வாய்க்கில் அனுப்பிச்சு இது என்னது டேஸ்ட்டே நல்லா இல்லை, என்ன மாதிரி இதை அனுப்பிச்சுட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மேடு வந்து கேட்டுக்கிருக்க, நீ இதை நீ தின்னு, நான் அதை பக்கம் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியில் இருக்க அந்த லெட்டரானதை நம்ம ஹீரோ எடுக்கிறா. நம்ம ஹீரோ இப்படி எடுத்துகிட்டு அந்த லெட்டரை வந்து பிரித்து பார்க்குறா. இந்த லெட்டரில் நீ அப்படி என்ன தான் எழுதுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த லெட்டரை தண்ணியிலேருந்து எடுக்க, இப்படி ஒரு பக்கம் எடுக்கிறத பார்த்தோன்னே அந்த மேடு இதில் இருக்க எல்லாமே எப்படி அழிஞ்சிருக்கும், இவனுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவும் இந்த இருக்க லெட்டரில் இருக்க எல்லா வேர்ட்ஸும் அழிஞ்சிருச்சு. இதில் நீ என்ன தான் எழுதுனேன்னு நான் வந்து செக் பண்ணிக்கிறேன், ஆனால் நீ இந்த மாதிரி துரோகம் இது வரைக்கும் நான் செஞ்சு பார்த்ததே இல்லை, ஆனால் நீ இப்போ எதுக்கு செய்கிற, என்னையை பற்றி இத்தனை நாள் நீ கண்காணிச்சிருக்க, இதுக்கு மேலே நான் ஒரு நல்ல சோல்ஜராக இருந்தேன் அப்படி இருந்தோம் நீ இது சரிப்பட்டு வரல, அதாவது நீ யார், மூன் லைட்டா இல்லை ஃபயர் ஃபிட்டா இல்லை சன்லைட்டா, நீ யார், நீ இப்படிலாம் இருந்தால் கடைசியில் நீ மூன் லைட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாங்க. என்ன இது இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து, ஜிகாட் நான் சொல்கிறேன் நல்லா கேளு அப்படின்னு சொல்லிக்கும்போது, நம்ம ஹீரோவா நான் சொன்னதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவ்வளோ இப்படி மிரட்டோன்னே, இது என்னோட ஆர்டர், நீ என்னோட கண்ட்ரிக்குள்ளே இருக்க, அது வந்து நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மிரட்டிக்கிட்டே சொல்ல, நீ இதில் என்ன லெட்டர் என்ன வேர்டாக இருந்துச்சு எந்த கண்ட்ரிக்கு அனுப்ப பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த லெட்டர் இப்போ என் கையில் இருக்குது, உன்னை பற்றி இருக்க விசாரணை நான் இனிமேல் தொடருவேன்
அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே மிரட்டி பதில விட்டு சொல்ல அடுத்த சீனில் நம்ம மேடா என்னது நான் இவன்ட்ட என்ன உளறிருக்கேன், இவன் என்னை இதுக்குள்ளே என்ன தான் என் வயிற்றுக்குள்ளே திணிச்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அதாவது உண்மையை கற்கிற ஒரு சேடு, அதாவது இது ஒரு புழு வகை சேர்ந்தது. இந்த புழு ஒருத்த வயிற்றுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்க உண்மையை மட்டும்தான் இது பேச வைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட இந்த சாப்டரானது க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல சாப்டரில் சந்திப்போம்.